வணக்கம். இன்றைக்கி கிட்டு சமையலில் நம்ம தண்டு கீரையில் குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வீட்டிலே வளர்ந்த தண்டு கீரை. இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி 4-5 தண்ணியில் நல்லா கழுகி எடுக்கணும். பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கழுகி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கணும். நான் முத்தின தண்டை மட்டும் கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கியிருக்கேன். ஸோ அது குக்கரில் இந்த கீரையை போட்டு வேக வைக்கும்போது அது நல்லா வெந்து வந்துடும். ஸோ இப்போ இதை சின்னதாக நறுக்கிட்டு ஒரு குக்கர் பேனில் சின்ன வெங்காயம் கடுகெல்லாம் தாளித்து அது கூட இந்த நறுக்கி வச்சுருக்கிற கீரையை போட்டு ஒரு 2 விசில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். அப்புறமா ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய், இதுக்கு அரைக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி, மஞ்சத்தூள், மிளகு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். புளி தண்ணியும் விட்டுக்கலாம். நான் புளி இது கூட போட்டு அரைக்கிறேன். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்து அந்த வேக வச்ச கீரைக்கு கூட கொட்டி தேவையான உப்பும் போட்டு தண்ணியும் விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கட்டியாக இருக்கணும். சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான கீரை குழம்பு நீங்களும் பண்ணி பாருங்கள். இது நாகர்கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக கீரை கறின்னு பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.